يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا اللهم صل وسلم على رسولك سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمد صلى الله عليه وسلم أما بعد فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله فإن الله مع الذين اتقوا والذين هم محسنون فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون وقال الله تعالى أيضا قل يا عبادي الذين أسرفوا على أنفسهم لا تقنطوا من رحمة الله إن الله يغفر الذنوب جميعا إنه هو الغفور الرحيم صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى ومن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا يصيبها أو امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه أو كما قال عليه الصلاة والسلام அகிலத்தாரை எல்லாம் படைத்து பரிபாலிக்கின்ற பரமதயாளன் வல்ல அல்லாஹுக்கே அனைத்து புகழும் புகழ்ச்சிகளும் உண்டாவதாக. அவன் தனித்தவன், இணை துணையற்றவன், வணங்குவதற்கு தகுதியானவன். அந்த சராசரங்களை படைத்து பரிபாலிக்கின்ற இரட்சகன் என்பதாக நான் சான்று பகர்கின்றேன். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் அகிலத்தாருக்கெல்லாம் ரஹ்மத்தாகவும் அருட்கொடையாகவும் நபிமார்களுக்கெல்லாம் முத்திரையாகவும் தீர்க்கதரிசியாகவும் இவ்வையகத்துக்கு வந்துதித்து தனது சமுதாயத்திற்காக வேண்டி பாடுபட்ட ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரின் அடிச்சுவடுகளை வாழ்க்கை வழிமுறைகளை சிறிதேனும் பிசகாமல் தவறாமல் வாழ்க்கையில் எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபா தாபிஈன்கள் இன்று வரைக்கும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை யார் யாரெல்லாம் இவ்வையகத்தில் எடுத்து வாழ்கின்றார்களோ அத்துணை மூமீன்கள், முஸ்லீம்கள், முத்தகீன்கள் அனைவர்கள் மீதும் அந்த சலாத்தும் சலாமும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமிகு ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுடைய மாளிகையிலே நவைத்துல் இஅ்திகாஃப் என்கின்ற அந்த நியத்தோடு அமர்ந்திருக்கும் அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, பெரியார்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா நிலைமைகளிலும் அவனை பயந்தும் அல் குர்ஆனின் மூலமாக எவற்றையெல்லாம் வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எடுத்து நடக்கும்படி கட்டளையிட்டிருக்கின்றானோ அவற்றை இயன்ற அளவு தங்களது வாழ்க்கையிலே எடுத்து நடக்கும்படியும் எவற்றை விற்றும் விலகி தவிர்ந்து வாழும்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தடை செய்திருக்கின்றானோ அவற்றை முற்று முழுதாக விலகி தவிர்த்து வாழும்படி முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். இத்தகுல்லாஹ். கண்ணியத்துக்குரிய அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, பெரியார்களே, புனிதமான சங்கையான ரமலான் மாதத்தினுடைய முதலாவது ஜும்ஆவிலே நாம் எல்லோரும் அமர்ந்திருக்கின்றோம். ரமதானுடைய மாதம் என்பது அது ஏனைய மாதங்களை போன்ற ஒரு மாதம் அல்ல. அது தன்னிகரற்ற ஒரு மாதம், நிறைய சிறப்புகளை உள்ளடக்கிய மாதம். அடியானை அல்லாஹ்வோடு நெருக்கத்துக்கு கொண்டு செல்லுகின்ற மாதம் தான் இந்த ரமதானுடைய மாதம்.
ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திலே 63 வருடங்கள் வாழ்ந்தார்கள். 9 வருடங்கள் ஃபர்தான நோன்பை பிடித்திருக்கின்றார்கள். நாங்கள் உலகத்திலே 60, 70, 80 வருடங்கள் வாழுகின்றவர்களும் உலகத்திலே வாழ்ந்து கொண்டு தான் இருக்கின்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபர்தான 9 வருடங்களை தான் கழித்தார்கள். நாங்கள் அதையும் மிஞ்சி அதைவிட அதிகமான ரமதான்களை சந்தித்திருக்கின்றோம். 40, 50, 80, சிலர்கள் 90 ரமதான்களையும் அடைந்திருப்பார்கள். அல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்திலே பிறந்த எங்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட கொடுக்காத அளவை விடவும் கூடுதலான அந்த ரமதான்களை சந்திக்கின்ற பாக்கியத்தை, இந்த ரமதான்களிலே நோன்பு பிடிக்கின்ற பாக்கியத்தை, இரவு நின்று வணங்குகின்ற பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கின்றான். நாங்கள் நன்றி செலுத்துகின்ற அடியாராக உலகத்திலே வாழ வேண்டும். லஇன் ஷகர்தும் லஅஸீதன்னகும் வலஇன் கஃபர்தும் இன்ன அஸாபி லஷதீத். அல்லாஹ் தருகின்ற அந்த அருட்கொடைகளுக்கு, பாக்கியங்களுக்கு அடியார்கள் நன்றி செலுத்துவார்கள் என்றிருந்தால் அவர்களுக்கு நாங்கள் அதிகப்படுத்துவோம். அதை நிராகரித்து நன்றி கெட்ட ஒரு சமூகமாக நாங்கள் இந்த பூமிக்கு மேலால் வாழுவோம் என்றிருந்தால் இன்ன அஸாபி லஷதீத், எனது வேதனை கடுமையானது என்பதை குர்ஆன் தெளிவுபடுத்துகின்றது. கண்ணியத்துக்குரியவர்களே, மேலான அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 63 வருடம் வாழ்ந்து 9 வருட ரமதான்களை அடைந்து அந்த 9 தடவைகள் அடைந்த அந்த ரமதானுடைய மாதத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி கழித்தார்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய அந்த சஹாபாக்கள் அந்த ரமதானுடைய மாதத்திற்கு எப்படி முகம் கொடுத்தார்கள்? அவர்களுடைய 24 மணித்தியாலங்களும் எந்த அடிப்படையில் கழிந்தது என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ரமதானுடைய மாதம் என்பது இது ஈமான் உள்ளவர்களுக்கு, ஈமானோடு உலகத்திலே வாழுகின்றவர்களுக்கு, யார் தக்வாவை நாடுகின்றார்களோ, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை நாடுகின்றார்களோ அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு பாக்கியம் தான் இந்த ரமதான், இந்த நோன்பு. யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். ஈமான் கொண்டவர்களே, குதிப அலைக்குமுஸ் ஸியாம், உங்களுக்கு நாங்க நோன்பு பிடிப்பதை கடமையாக்கி இருக்கின்றோம். கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்கள், ரசூல்மார்கள், நல்லவர்களுக்கு எப்படி நாங்கள் நோன்பு பிடிப்பதை கடமையாக்கினோமோ அதே போன்று உங்களுக்கும் கடமையாக்கி இருக்கின்றோம். நோக்கம் லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் அல்லாஹ்வை பயப்படுகின்ற தக்வா உள்ளவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக. கண்ணியத்துக்குரியவர்களே, மேலான அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த அந்த நபிமார்கள், ரசூல்மார்கள், அவர்களுடைய உம்மத்தினர்கள் நோன்பு பிடித்தார்கள். அந்த நோன்பின் மூலமாக அல்லாஹ் எதை எதிர்பார்த்தானோ, எதை அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கின்றானோ அப்படிப்பட்ட அடியார்களாக அவர்கள் மாறினார்கள். எனவே ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்திலே பிறந்து வாழுகின்ற எங்களுக்கும் அல்லாஹ் தஆலா இந்த சங்கையான மாதத்திலே நோன்பு பிடிப்பதை கடமையாக்கி இருக்கின்றான். ஆனால் அந்த நோன்பின் மூலமாக அல்லாஹ் எதை எதிர்பார்க்கின்றானோ அதை நாங்கள் பூர்த்தி செய்ய வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, மேலான அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, எங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் நோன்பு பிடிப்பதற்காக வேண்டி மிகவும் சிரமப்பட்டிருக்கின்றார்கள். ஐயாமம் மஅதூதாத், நோன்பு என்பது, நாங்கள் நோட்கின்ற இந்த நோன்பு என்பது வருடத்திலே 12 மாதங்களை அல்லாஹ் தஆலா ஆக்கி வைத்திருக்கின்றான்.
إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض. வானம் பூமி படைக்கப்பட்ட நாளில் இருந்து அல்லாஹ் தஆலா காலங்களுடைய மாதங்களுடைய எண்ணிக்கையை 12ஆக அல்லாஹ் ஆக்கி இருக்கின்றான். இந்த 12 மாதங்களிலும் எங்களுக்கு நோன்பு பிடிப்பதை அல்லாஹ் தஆலா கடமையானதாக ஆக்கவில்லை. ஐயாமம் மஅதூதாத், குறிப்பிட்ட சில காலங்கள் தான் நாங்கள் நோன்பு பிடிக்க வேண்டும். குறிப்பிட்ட சில காலங்கள் தான் பசியோடு தாகத்தோடு அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அல்லாஹ்வுடைய தக்வாவை அடைகின்ற மாதமாக சில குறிப்பிட்ட காலங்களாகத்தான் அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான். 2 மாதங்கள் தொடராக நோன்பு பிடிக்க முடியாது. 31 நாட்கள் நோன்பு பிடிக்க முடியாது. நமக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் 12 மாதங்களில் 6 மாதங்கள் நோன்பு பிடித்திருக்கின்றார்கள். நமக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் அவர்களுடைய இஃப்தாருடைய நேரங்களை எடுத்துக்கொண்டால் அவர்கள் தொடராக நோன்பு. கண்ணியமானவர்களே, மேலான அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, ஹிஜ்ரி 2வது வருடம் நோன்பு கடமையாக்கப்படுகின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 2வது வருடத்தில் இருந்து வெறுமனே 9 வருடங்களை தான் அந்த ரமதானை சந்தித்திருக்கின்றார்கள். ஆனால் அந்த ஹிஜ்ரி 2வது வருடம் நோன்பு கடமையாக்கப்பட்ட அந்த புதிதிலே 24 மணித்தியாலங்களும் நோன்பு பிடிக்க வேண்டும். ஸலமத் இப்னு கைஸ் என்கின்ற அந்த சஹாபி, ஒட்டகம் மேய்க்கின்ற ஒரு சஹாபி, பாலைவனம், கடும் சூடு, கடுமையான கஷ்டம். கண்ணியமானவர்களே, ஒட்டகத்தை மேய்த்து விட்டு வீட்டுக்கு செல்லுகின்றார்கள். இஃப்தாருக்குரிய நேரத்துக்கு இன்னும் நேரம் இருக்கிறது. அதனால் களைப்போடு கொஞ்சம் தூங்கி விடுகின்றார்கள். இந்த நேரத்திலே தூக்கம் மிகைத்து விடுகின்றது. கண்ணை விழித்து பார்க்கின்ற நேரத்திலே இஃப்தாருடைய நேரமும் முடிந்து சஹருடைய நேரமும் முடிந்து விடுகின்றது. கண்ணியமான மேலான அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, என்ன செய்வதற்கு? பசியோடு இஃப்தார், பசியோடு மறுநாள் நோன்பை நோற்றவராக மறுநாள் ஒட்டகத்தை மேய்ப்பதற்காக பாலைவனத்துக்கு ஒட்டகத்தை எடுத்து சென்று ஒட்டகத்தை மேய்த்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே 48 மணித்தியாலங்கள் தாகித்தவர்களாக பசித்தவர்களாக இருக்கின்றார்கள். நாங்க ரமலான் காலத்தில வெறுமனே 12-13 மணித்தியாலங்கள் தான் பசியோடு தாகத்தோடு இருக்குகின்றோம். ரமலான் நோன்பு கடமையாக்கப்பட்ட அந்த புதிசிலே 24 மணித்தியாலங்கள் பசியோடு இருக்க வேண்டும். இந்த சஹாபி ஏதோ தூக்கம் மிகைத்து விடுகின்றது. பசியோடு இஃப்தார், பசியோடு ஷஹர். கண்ணியமானவர்களே, மேலான அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, ஒட்டகத்தை மேய்த்து கொண்டிருக்கின்றார்கள். களைப்பு, பசி, தாகம், மயக்கமுட்டு கீழே விழுகின்றார்கள். அடிக்கடி மயக்கமுட்டு கீழே விழுகின்றார்கள். செய்வதற்கு எந்த ஒன்றும் அறியாதவர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்துக்கு வந்து, யா ரசூலல்லாஹ், இன்னி ஹலக்து யா ரசூலல்லாஹ், நான் நாசமாகி விட்டேன் யா ரசூலல்லாஹ், நான் அழிந்து விட்டேன் யா ரசூலல்லாஹ். காரணம் கேட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காரணத்தை சொல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நினைத்த பிரகாரம் அவர்களுக்கு இஸ்லாத்தினுடைய சட்டங்களை மாற்ற முடியாது. வமா யன்சிகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதாவது ஒன்றை அவருடைய நாவின் மூலமாக மொழிந்தால் அது வஹியாகத்தான் இருக்கும். அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் எந்த ஒன்றையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலைக்க மாட்டார்கள், பேச மாட்டார்கள். ஸலமத் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த சம்பவத்தை, அந்த நிகழ்வை காதால் கேட்டும் மௌனமாக இருக்குகின்றார்கள். அல்லாஹ் தஆலா இறக்கப்பட்டு குர்ஆனுடைய வசனத்தை அந்த நேரத்தில் தான் அல்லாஹ் தஆலா இறக்குகின்றான். மக்ரிபுடைய நேரம், சூரியன் மறையக்கூடிய அந்த நேரத்திலே நோன்பை திறக்குகின்ற சட்டம் அந்த சஹாபியின் மூலமாக, அந்த சஹாபியுடைய அந்த சம்பவத்துக்கு பின்னால் தான் மாற்றி அமைக்கப்படுகின்றது. கண்ணியத்துக்குரியவர்களே, நமக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவதற்காக, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைந்து கொள்வதற்காக மிகவும் கஷ்டப்பட்டிருக்கின்றார்கள்.
ஐயாம மாதுதார், நாங்கள் குறிப்பிட்ட காலத்தில் தான் நோன்பு விடுக்கின்றோம். 29 நோன்புகள் அல்லது 30 நோன்புகள் ரமதானுடைய காலத்தில் மாத்திரம்தான், எங்களுக்கு ஒரு மாதம் மாத்திரம்தான் அல்லாஹு தஆலா அந்த நோன்பை பிடிப்பதை அல்லாஹு தஆலா கடமையாக்கி இருக்கின்றான். கண்ணியத்துக்குரிய மேலான அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, இந்த காலம் பொறுமதியான காலம். இந்த நோன்பை அல்லாஹு தஆலா இதற்காக வேண்டி தந்தான். அடியான் அல்லாஹ்வோடு நெருங்க வேண்டும். அல்லாஹு தஆலாவோடு நெருக்கத்தை உண்டு பண்ணி அவனுடைய ரிதாவையும் அவனுடைய பொருத்தத்தையும் அடைந்து தக்வா உள்ளவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹு தஆலா இந்த நோன்பை பிடிப்பதை கடமையாக்கி இருக்கின்றார். கண்ணியத்துக்குரியவர்களே, மேலா அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, நாங்கள் அல்லாஹ்வுடைய நெருக்கத்துக்கு உட்பட்டவர்களாக நாங்கள் நோக்குகின்ற ஒவ்வொரு நோன்புகளின் மூலமாகவும் நாங்கள் மாற வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடையாவிட்டா நாங்கள் உலகத்திலேயும் நஷ்டவாளிகளாக, மௌத்துக்கு பின்னால் உள்ள அந்த வாழ்க்கையிலும் நாங்கள் மிகப்பெரிய நஷ்டவாளிகளாக மாறுவோம். இந்த பொறுமதியான இந்த காலத்திலே ஒரு ஃபர்தை செய்தால் 70 ஃபர்துடைய நன்மைகளை அல்லாஹு தஆலா வழங்குகின்ற இந்த காலம், ஒரு சுன்னத்தான ஒரு வணக்கத்தை செய்தால், ஒரு ஃபர்தை செய்த நன்மை, ஒரு உம்ராவுடைய கடமையை நிறைவேற்றினால் ஒரு ஹஜ்ஜுடைய நன்மையை அல்லாஹ் தருகின்ற, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தையும் அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தையும் சொல்லுகின்ற இந்த மாதத்திலே ஏன் இந்த மாதத்திற்கு இவ்வளவு பெரிய கண்ணியம்? கண்ணியமானவர்களே, மேலானவர்களே, இது குர்ஆனுடைய மாதம், குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம். கண்ணியமானவர்களே, இந்த மாதத்தில் தான் 84 வருடங்கள் அமல் செய்தால் தொடராக ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தஆலா எந்த அளவு கூலியையும் நன்மைகளையும் அல்லாஹு தஆலா அளிக்குகின்றானோ அப்படிப்பட்ட ஒரு இரவும் இருக்கிறது. அந்த இரவு தான் லைலத்துல் கத்ருடைய இரவு, குர்ஆன் இறக்கப்பட்ட இரவு. அல்லாஹு தஆலா குர்ஆனை 3 கட்டங்களாக உலகத்துக்கு இறக்கினான். ஃபீ கிதாபின் மக்னூன், லவ்ஹுல் மஹ்ஃபூஸ். அதற்கு பின்னால் அல்லாஹு தஆலா இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், லைலத்துல் கத்ருடைய இரவு. அதற்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 23 வருடங்கள் கட்டம் கட்டமாக அல்லாஹு தஆலா இந்த குர்ஆனை இறக்கினான். குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம். கண்ணியமானவர்களே, இந்த ரமதானுடைய மாதத்திற்கு அல்லாஹு தஆலா என்னென்ன சிறப்புகளை வைத்திருக்கின்றானோ அத்துணை சிறப்புகளும் குர்ஆன் இறக்கப்பட்ட ஒரே காரணத்தினால் தான் அல்லாஹு தஆலா வைத்திருக்கின்றான். இப்படியான சங்கைகள், மகத்துவங்கள், நிறைய சிறப்புகள் மிகுந்த இந்த ரமதானுடைய மாதத்திலே நாங்கள் அல்லாஹ்வோடு தொடர்பு வைக்க வேண்டும், அல்லாஹ்வோடு நெருங்க வேண்டும், அல்லாஹ்வோடு அடியார்கள் நெருங்க வேண்டும் என்பதனால் தான் இவ்வளவு நன்மைகளையும் மகத்துவங்களையும் சிறப்புகளையும் அல்லாஹ் வைத்து அடியான் என்னிடத்தில் நெருங்குகின்றானா என்பதை இந்த ரமதானுடைய மாதத்திலே அல்லாஹு தஆலா எதிர்பார்த்து கொண்டே இருக்கின்றான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் எங்களை போன்று நன்றி கெட்டவன் அல்ல, அல்லாஹ் எங்களை போன்று முன்கோபக்காரன் அல்ல. அல்லாஹ் அடியார்களுடைய செயலை பார்த்து எனது இந்த அடியான் எவ்வளவு பாவம் செய்தாலும் என்னின் பக்கம் எப்பொழுது நெருங்குகின்றான் என்பதை அல்லாஹ் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றான். கண்ணியமானவர்களே, நாங்கள் கரீபாக மாற வேண்டும், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்ற அடியார்களாக மாற வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல அவன் நெருக்கத்தை பற்றி எப்படி சொல்லுகின்றான் தெரியுமா? وَإِذَا سَأَلَكَ عِبَادِي أَنِّي فَإِنِّي قَرِيبٌ أُجِيبُ دَعْوَةَ الدَّاعِ إِذَا دَعَانِ فَلْيَسْتَجِيبُوا لِي وَلْيُؤْمِنُوا بِي لَعَلَّهُمْ يَرْشُدُونَ وَإِذَا سَأَلَكَ عِبَادِي أَنِّي அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகின்றான், எனது அடியான் என்னை பற்றி எனது அடியான் உங்களிடத்தில் கேட்கின்றார்களா? வைதா ஸஅலக இபாதி, எனது அடியான், எனது அடிமை, எனது அடியார்கள் என்னை பற்றி கேட்கின்றார்களா? ஃபஇன்னி கரீப், நான் அடியானோடு நெருக்கமாக இருக்கின்றேன். உஜீபு தஅவத தாஇ இதா தஆன்,
அல்லாஹ்விடத்தில் நாங்கள் எதை கேட்டாலும், அல்லாஹ்விடத்தில் எந்த தேவையை நாங்கள் முன்வைத்தாலும், எந்த துஆவை கேட்டாலும் அல்லாஹ் தஆலா அதற்கு பதிலளிப்பதற்கு தயாராக இருக்கின்றான் என்று எங்களை படைத்த ரஹ்மானுர் ரஹீம், இரக்கமுள்ளவன், எங்களுடைய நெருக்கத்தை எதிர்பார்த்து கொண்டே இருக்கின்றான். கண்ணியத்துக்குரியவர்களே, மேலான அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வோடு நெருக்கத்தை உண்டு பண்ணிக்கொள்வோம். நோன்பு பிடித்து, துஆ செய்து, சதகா தான தர்மங்கள் கொடுத்து, சுஜூது செய்து அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை உண்டு பண்ணுவதற்குரிய ஒரு மாதமாக இந்த ரமதானுடைய மாதத்தை நாங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டும். குர்ஆன் எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பற்றி அல்லாஹ் பேசுகின்றான் என்றால், வலகத் ஹலக்னல் இன்சான மா துவஸ்விசு பிஹி நஃப்ஸு வ நஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத். அல்லாஹ் தஆலாவுடைய நெருக்கம், அல்லாஹ் எங்களை படைச்சான். மா துவஸ்விஸ் வ நஅலமு மா துவஸ்விசு பிஹி நஃப்ஸு, எங்கட உள்ளத்தில என்ன ஊசலாட்டம் இருக்கிறது, என்ன சிந்தனை இருக்கிறது, இவன் எதை நினைக்கின்றான் என்ற அந்த ஊசலாட்டங்களை கூட வனஅலமு மா துவஸ்விசு பிஹி நஃப்ஸு, அல்லாஹ் அறிந்தவன். வனஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத், எங்களுடைய பிடரி நரம்பை விடவும் அல்லாஹ் எங்களோடு நெருக்கமாக இருக்கிறார். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் நெருக்கத்தை பாருங்க. நாங்க மனிதர்களுடைய தொடர்பை வைத்திருக்கின்றோம். இவர் என்னோடு, இந்த படித்தவர், இந்த பட்டதாரி, இந்த அரசியல்வாதி, இந்த பிரமுகர், இந்த ஆபீஸிலே வேலை செய்கின்றவர் என்னோடு மிகவும் நெருக்கமாக இருக்கிறார். நான் எதை சொன்னாலும் அதை செய்வதற்கு தயாராக இருக்கிறார், அவர் மறுக்க மாட்டார் என்று நாங்கள் பெருமை அடிக்குகின்றோம், பேசுகின்றோம், கதைக்குகின்றோம். கண்ணியமானவர்களே, அது நெருக்கம் அல்ல. அது உலகத்தினுடைய விடயங்களை சாதித்துக் கொள்வதற்காக வேண்டி நாம் மஹ்லூக், படைப்பினங்களாக படைக்கப்பட்ட எங்களை போன்று மனிதர்களோடு உள்ள தொடர்பு. எங்களுக்கு சொர்க்கம் தேவையா? மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையிலே நாங்கள் நிம்மதியான, மனமான, சந்தோஷமான வாழ்க்கையை அடைய வேண்டுமா? நரகத்தை விட்டும் நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா? மனிதர்களுடைய நெருக்கம் அல்ல கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நெருக்கம் தேவை. அல்லாஹ் வனஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத், கண்ணியமானவர்களே, பிடரி நரம்பை விடவும் அல்லாஹ் தஆலா எங்களோடு நெருக்கமானவனாக இருக்கின்றான். அல்லாஹ்வுடைய நெருக்கம் கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நெருக்கம் எங்களுக்கு தேவை. அந்த நெருக்கத்தை நாங்கள் எப்படி அடைந்து கொள்ள வேண்டும்? கண்ணியமானவர்களே, இந்த நோன்பை தந்தது, இந்த ரமதான்ல நோன்பு பிடிப்பதை கடமையாக்கினது அடியான் அல்லாஹ்வோடு நெருங்க வேண்டும். அல்லாஹ்வோடு நெருங்கி அல்லாஹ்வுக்கு விருப்பமான அடியார்களாக மாற வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் தஆலா இந்த ரமதானுடைய மாதத்தை தந்தான். எத்தனையோ பேர்கள் எங்களோடு வாழ்ந்தவர்கள், எங்களோடு ஷஹர் செய்தவர்கள், எங்களோடு தராவீஹில் ஈடுபட்டவர்கள், எங்களோடு பஜாரிலே, ஸ்ரீவில் பாக்குகளிலே, கடை தெருகளிலே கதைத்து திரிந்தவர்கள் கபரிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு இந்த பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கவில்லை. அந்த பாக்கியம் கொடுக்கப்படுவதற்கு முன்னால் அல்லாஹ் அவர்களை அழைத்துக் கொண்டான், அவகாசத்தை தந்திருக்கின்றான். இன்னும் ஒரு ரமதானை நீ சந்தி. ரசூலுல்லாஹ்வே வாழ்க்கையில் 9 ரமதானை சந்தித்தார்கள். நாங்கள் 40, 50, 60, 70 ரமதான்களை சந்தித்தும் இன்னும் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை நாங்கள் அடையவில்லை என்றிருந்தால் எங்களை போன்ற மூதேவிகள் உலகத்திலே யார் இருப்பார்கள்? கண்ணியமானவர்களே, எனவே மனிதர்களுடைய நெருக்கம் அல்ல நெருக்கம், அல்லாஹ்வுடைய நெருக்கம் தான் எங்களுக்கு தேவை. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நெருக்கம் சகராத்து வரைக்கும் இருக்கும். சகராத்து வரைக்கும் அவனுடைய ரஹ்மத்தை அல்லாஹ் மனிதர்களுக்கு, அடியார்களுக்கு கொடுத்து கொண்டே தான் இருக்கின்றான். ஃபைதா பலகத்தில் ஹுல்கூம் வ அன்தும் ஹீனஹிதின் தன்துரூன் வ நஹ்னு அக்ரபு இலைஹி மின்கும் வலாக்கின் லா துப்சிரூன். குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், தொண்டை குலுகி சகராத் வரும் வரையில அல்லாஹ்ட அன்பு, அல்லாஹ் எங்களோடு நெருக்கமாகத்தான் இருக்கிறான். இந்த அடியான் திருந்த மாட்டானா? இந்த அடியான் பாவத்தை விட மாட்டானா? இந்த அடியான் இஸ்திக்ஃபார் செய்ய மாட்டானா? இந்த அடியான் மஸ்ஜிதோடு தொடர்பாகி தொழுகையுடைய அடியானாக, என்ன பயப்படுகின்ற அடியானாக மாற மாட்டானா என்று ஒரு மனிதன் சகராத்தில் இருக்கின்ற நிலைமையில் கூட
நாங்கள் கண்ணியமானவர்களே எங்களை எல்லோரும் சூழ்ந்து குடும்பத்தார்கள் கூட்டாளிமார்கள் எல்லோரும் சேர்ந்து பார்த்து கொண்டிருப்பார்கள். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அப்பொழுதும் அந்த மனிதரை பார்த்து கொண்டு தான் இருக்கும். அந்த நேரத்தில் கூட அல்லாஹ்வுடைய கரீப், அல்லாஹ்வுடைய நெருக்கம் அந்த மனிதனுக்கு இருந்து கொண்டே தான் இருக்கும். கண்ணியமானவர்களே, மேலான அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, அதனால அல்லாஹ்வுட நெருக்கத்தை உண்டு பண்ணி கொள்வதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் தஆலா இந்த மாதத்தை தந்தார். இரண்டாவது நோன்பை பிடித்தவர்களாக இருக்கிறோம். முதலாவது நோன்பை பிடித்து முடிந்து விட்டோம். ஏண்ட நெருக்கம் எந்த அளவுக்கு அல்லாஹ்வோட இருக்குது, ஏண்ட இபாதத், ஏண்ட தான தர்மம், ஏண்ட குர்ஆன் திலாவத், ஏண்ட ஜிக்ர்கள், ஏண்ட நஃபிலான தொழுகைகள் எந்த அளவுக்கு நான் மாற்றி இருக்கின்றேன். கண்ணியமானவர்களே, இந்த ரமதானுடைய மாதத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய அந்த 9 வருட நோன்புகளையும் எப்படி கழித்தார்கள், சஹாபாக்கள் எப்படி கழித்தார்கள், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை உண்டு பண்ணிக் கொள்வதற்காக ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த சஹாபாக்களும் என்னென்ன இபாதத்துகளை அவர்கள் செய்தார்கள். கண்ணியமானவர்களே, மேலானவர்களே, முதலாவது நோன்பு. கண்ணியமானவர்களே, நோன்பு அல்லாஹ்வோடு நெருக்குகின்ற ஒரு அமல். அந்த நோன்பின் மூலமாக அல்லாஹ்வை நெருங்கினார்கள். நோன்பு சாதாரணமான ஒன்று அல்ல. நோன்பு என்பது சாதாரணமான ஒன்று அல்ல. ஒரு அடியானை கரீபாக நெருக்கம் உள்ளவனாக மாற்றுகின்ற ஒரு அமல் தான் இந்த நோன்பு. எந்த காரணமும் இல்லாமல் யாருக்கும் நோன்பை விடுவதற்கு இஸ்லாத்திலே அனுமதி கிடையாது. நோன்பு பிடிக்க வேண்டும். வயது வந்து விட்டதா, பருவ வயதை அடைந்தோமா, நல்ல திடகாத்திரமான உடம்பை, நோயில்லாத வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா தந்திருக்கின்றானா, நாங்கள் பிரயாணத்தில் இல்லாமல் ஊரிலே நாங்கள் இருக்கின்றோமா, இந்த தடங்களும் இல்லாமல் நல்ல அடிப்படையில் நாங்கள் இருப்பதாக இருந்தால் நாங்கள் எல்லோரும் நோன்பு பிடிக்க வேண்டும். நோன்பு பிடித்து அல்லாஹ்வை நெருங்க வேண்டும். யாரு ரமலான் காலத்தில் நோன்பு பிடிக்க இல்லையோ, அதை உதாசீனப்படுத்துவாங்களோ, கண்ணியமானவர்களே, மார்க்கத்தை உதாசீனப்படுத்துவதற்கு சமம். ஃபுகஹாக்கள் எழுதுகின்றார்கள், இவன் ஒரு இஸ்லாமியனா என்று சிந்திக்க வேண்டும் என்ற அளவுக்கு ஃபுகஹாக்கள் எழுதுகின்றார்கள். இந்த எத்தனையோ கண்ணியமானவர்களே, சமூகத்திலே திடகாத்திரமாக இருக்குகின்றவர்கள், வாலிபர்களாக இருக்கலாம், பெரியவர்களாக இருக்கலாம், ரமதானுடைய காலத்தை உதாசீனம் செய்கின்றவர்களும், நோன்பு பிடிக்காமல் ஏதோ ஒரு அடிப்படையில் அலட்சியமாக நினைத்து இருக்கின்றவர்களும் சமூகத்தில் இருக்கத்தான் செய்கின்றார்கள். இந்த அளவுக்கு என்றா ஒரு மனிதன் தகுந்த காரணம் இல்லாமல் ஒரு நோன்பை விடுவது, இமாம் ஸஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கபாயிர் என்ற ஒரு கிதாபு இருக்கின்றது. நாங்கள் கபாயிர் என்றால் பெரிய பாவங்கள், ஒரு சில பாவங்களை மாத்திரம் தான் நாங்கள் பெரிய பாவம் என்பதாக நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். இல்ல கண்ணியமானவர்களே, நிறைய பாவங்கள் இருக்கின்றது. இமாம் ஸஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த கபாயிர் என்ற அந்த கிதாபிலே நான் நினைக்கின்றேன் 7வது பெரும் பாவமாக இந்த ரமதானுடைய காலத்திலே நோன்பை விடுகின்றவனை தான் அல்லாஹ் தஆலா ஸஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதுகின்றார். எந்த அளவுக்கு என்றால், தகுந்த காரணம் இல்லாம ஒரு மனிதன் ஒரு நோன்பை விட்டு விடுவது விபச்சாரம் செய்வதை விடவும் பயங்கரமானவன். விபச்சாரம் செய்கின்றவன், சமூகத்திலே திருமணம் முடித்தும் ஒரு மனிதன் விபச்சாரம் செய்கின்றானா, இவன் இந்த பூமிக்கு மேலால் வாழ தகுதியற்றவன் என்பதை ஷரீஅத் எங்களுக்கு காட்டி தருகிறது. திருமணம் முடித்த ஒரு மனிதன் விபச்சாரத்தில் ஈடுபடுகின்றானா, 100 கசையடிகள் கொடுத்து ஒரு வருடம் அந்த மனிதனை நாட்டை விட்டும் நாடு கடத்த வேண்டும் என்பதை ஷரீஅத் சொல்கின்றது. அதையும் கடந்து ஒரு மனிதன் ரமதானுடைய மாதத்திலே தக்க காரணம் இல்லாமல் நோன்பு பிடிப்பது இந்த விபச்சாரர்களை விடவும் பயங்கரமானவர்கள். வட்டி எடுப்பதை விடவும், முதுமினுல் ஹம், எப்பொழுதும் போதையோடு இருப்பவர்களை விடவும், லஞ்சம் வாங்குவர்களை விடவும் பயங்கரமான பாவமான காரியத்தில் ஈடுபடுகின்றவர்கள் தான் இந்த ரமதானுடைய காலத்தில் நோன்பை விடுகின்றவர்கள். ஒரு ஹதீஸ், ஒரு ரிவாயத் வந்திருக்கின்றது. ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் 2 மனிதர்கள் வந்து மலைப்பாங்கான இடத்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து செல்லுகின்றார்கள். எனக்கு முடியாது, நாங்கள் கூட்டிச் செல்லுகின்றோம், அழைத்து செல்லுகின்றார்கள்.
மிகப்பெரிய பயங்கரமான ஒரு சத்தம் கேட்கப்படுகிறது. பயங்கரமான சத்தம், மனிதர்களுடைய அழுகுரல்கள், பயங்கரமான சத்தம் கேட்கப்படுகிறது. அங்கே சென்று பார்த்தால் சில மனிதர்கள் தலைகீழாக தொங்கவிடப்பட்டு நரகத்தின் கத்திரிக்கோள்களின் மூலமாக அவர்களுடைய சொத்தைகள் எல்லாம் துண்டு துண்டாக அறுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், இவர்கள் யார்? சொன்னார்கள், இவர்கள் யார் தெரியுமா? நோன்பு பிடிக்காதவர்கள் அல்ல, நோன்பு பிடித்தார்கள். நோன்பு திறக்கின்ற நேரத்துக்கு முன்னால் இவர்கள் நோன்பு திறந்தவர்கள். நோன்பு பிடித்தார்கள். நோன்பு பிடித்தால் நோன்பு திறப்பதற்குரிய நேரம் இருக்கிறது. அதனால் தான் பல தடவைகள் மஸ்ஜிதிலே அறிவிக்கப்பட்டது. வாட்ஸ்அப் குழுமங்களின் மூலமாக நான் வாய்ஸ் கட்டை நான் இட்டேன். இன்று நமது நாட்டிலே அதான் சொல்லுகின்ற நேரங்களில் சில வித்தியாசங்கள் ஏற்பட்டிருக்கின்றது. கேலண்டரை பார்த்தோ, வானொலியிலே ஒலிக்குகின்ற அந்த அதானை பார்த்தோ நாங்கள் நோன்பை திறந்துவிடக் கூடாது. காலம் போக போக வானத்தினுடைய சில கோள்களுடைய, சில சூரியன் சந்திரனுடைய சில மாற்றங்கள் உண்டாகின்றது. அந்த அடிப்படையை கருத்தில் கொண்டு அகில இலங்கை ஜம்இய்யத்துல் உலமா, வான சாஸ்திரங்களை அறிந்தவர்கள், மிகப்பெரிய பண்டிதர்கள் எல்லோரும் சேர்ந்து ஆராய்ச்சி செய்து இதனுடைய நேர மாற்றங்களுக்குரிய ஏற்பாடுகளை செய்திருக்கின்றார்கள். அதனுடைய டைம் டேபிள்கள் அடித்து வீடு வீடாக பங்கிடப்பட்டிருக்கின்றது. கிடைக்காதவர்கள் மஸ்ஜிதிலே அதை பெற்றுக் கொள்ளலாம். வானொலியிலே ஒலிக்குகின்ற அந்த அதானை கேட்டு நீங்கள் நோன்பு திறப்பீர்கள் என்றிருந்தால் உங்களுடைய நோன்பு பாத்திலாகிவிடும். எங்களுடைய பகுதிக்கென்று நேரம் குறுக்கிடப்பட்டிருக்கின்றது. கண்ணியமானவர்களே, மேலானவர்களே, அந்த தண்டனை யாருக்கு வழங்கப்பட்டது தெரியுமா? நோன்பு திறப்பதற்கு நேரம் இருந்தும் முன்கூட்டியே நோன்பு திறந்தவர்கள். கேட்டுவிட்டு அந்த ஹதீஸை ரிவாயத்து செய்கின்றவர்கள் எழுதுகின்றார்கள், அப்படி என்றிருந்தால் வேண்டுமென்று நோன்பு பிடிக்காமல் நோன்பை அலட்சியப்படுத்திக் கொண்டு சமூகத்தில் எத்தனையோ அந்நிய சமூகத்துக்கு நமது இஸ்லாத்தை கேவலப்படுத்திக் கொண்டு அந்நிய ஹோட்டல்களிலே அங்கே அங்கே திரிந்து கொண்டு ரமதானுடைய காலத்தை அலட்சியப்படுத்திக் கொண்டு இருக்குகின்றவர்களுக்கு அல்லாஹ் எவ்வளவு பெரிய தண்டனையை வைத்திருப்பான். அல்லாஹ் பாதுகாக்கும். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, ரமதான் இது அல்லாஹ்வோடு நெருக்குவதற்காக வேண்டி தரப்பட்ட ஒரு மாதம். நோன்பு பிடித்து அல்லாஹ்வை நெருங்குவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டாவதாக அதிகமாக நஃபிலான தொழுகைகளின் மூலமாக அல்லாஹ்வை நெருங்கினார்கள். தொழுகையின் மூலமாக அல்லாஹ்வை நெருங்கினார்கள். ரமலானுடைய காலம், ஜும்மாவுக்கு எவ்வளோ பேர் வந்திருக்கிறோம். அடுத்த வக்துகளுக்கு எங்கே கண்ணியமானவர்களே? சிலர்கள் வியாபார ஸ்தலங்களிலே, அடுத்த மஸ்ஜிதுகளிலே தொழுதாலும் கூட அநேகமானவர்கள் மஸ்ஜிதுக்கு வர வேண்டுமே. ரமதான் காலத்தில் நோன்பு பிடித்திருக்கின்றோம். தொழுகை இல்லாட்டி எப்படி அல்லாஹ்வோடு நாங்கள் நெருங்குவது? அல்லாஹ்வோடு எங்களை நெருக்கத்தில் கொண்டு போய் வைக்குகின்ற அமல் தான் இந்த தொழுகை. தொழுது அல்லாஹ்வின் பக்கம் நெருங்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதானினுடைய இரவு காலங்களை நஃபிலான வணக்க வழிபாடுகளிலே இவர்கள் கழித்தார்கள். அதிகமாக தொழுது நஃபிலான வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு நாங்கள் அல்லாஹ்வோடு நெருங்க வேண்டும். குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா அபூஜஹிலுடைய சில விடயங்களை சொல்லுகின்ற நேரத்தில் அலம் யஅலம் பி அன்னல்லாஹ யரா கல்லா லஇல்லம் யன்தஹி லனஸ்ஃபஅன் பின்னாசியா நாசியத்தின் காதிபத்தின் ஹாத்திஆ ஃபல்யதுஉ நாதியா சனதுஉ ஸபானியா கல்லா லா துதிஅஹு வஸ்ஜுது வக்தரிப். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள யுத்தத்துக்கு அழைச்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரம விரோதிகளாக இருந்தார்கள். உங்களுடைய கென்சியை நீங்க கொண்டு வாருங்க. கண்ணியமானவர்களே, சொன்னாங்க அல்லாஹ் தஆலா சனதுஉ ஸபானியா, அவங்கள கென்சியை கொண்டு வந்தா நாங்க எங்கட கென்சியை ஸபானியாக்களை கொண்டு வருவோம் சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? கல்லா லா துதிஹு, நீங்க அவங்களுக்கு வழிபடாதீங்க. வஸ்ஜுது, நீங்க சுஜூத் செய்யுங்க. வக்தரிப்,
அந்த சுஜூது உங்களை நெருக்கத்தில கொண்டு வந்து வைத்துவிடும். எங்க நாங்க அல்லாஹ்வோட நெருங்கோணும்டா சுஜூது செஞ்சு நெருங்கோணும். கண்ணியமானவர்களே, வஸ்ஜுது வக்தரிபு. ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், யா மரியம் குனுதி லிரப்பிகி வஸ்ஜுதி வர்கஇ மஅர் ராகீன். மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்வோட எப்படி தெரியுமா நெருங்கினாங்க? ருக்கு, சுஜூது, அதிகமாக சுஜூது. கண்ணியமானவர்களே, எங்கட சுஜூது தான் அல்லாஹ்வை நெருக்கும். எந்த அளவு கூடுதலாக இந்த ரமதானுடைய மாதத்தில எங்களுக்கு சுஜூது செய்ய முடியுமோ நாங்க சுஜூது செய்வோம். வாக்குவாதம் தேவையில்லை. 11 விடுங்க, 23 தொழுங்க. கண்ணியமானவர்களே, மேலான அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, முடியுமான அளவு அதிகமான சுஜூது செய்து அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை நாங்கள் உண்டாக்கிக் கொள்ள வேண்டும். முன்பின் சுன்னத்துகள் இருக்கிறது, முஅக்கதா கைர் முஅக்கதா. 5 நேர தொழுகைகள். கண்ணியமானவர்களே, எத்தனை சுஜூதை யோசிச்சு பாருங்க. ஒரு நாளைக்கு தராவீஹுடைய 20 ரக்காத்துகள் எத்தனை சுஜூதுகள்? வித்ர் 3 ரக்காத். அங்கே ஷஹருடைய நேரத்திலே எழும்பி தஹஜ்ஜுத்தை தொழுகின்றோம். சுபஹுக்கு பின்னால் அதே இடத்தில் சூரியன் உதயமாகி கொஞ்ச நேரத்துக்கு பின்னால் ஒரு 2 ரக்காத் தொழுதால் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய நன்மை அல்லாஹ் தஆலா எழுதுகின்றான். அதற்கு பின்னால் துஹாவுடைய தொழுகை. ரஹிமல்லாஹு இம்ரான். அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனுக்கு ரஹ்மத் செய்வானாக. யாருக்கு? துஹாவுடைய தொழுகையை யார் தொழுகிறாங்களோ இவங்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்திருக்கின்றார். ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலேயும் முஅக்கதா கைர் முஅக்கதா சுன்னத்தான நஃபிலான தொழுகைகளை அதிகப்படுத்துவோம் என்றா நாங்கள் அல்லாஹ்வை நெருங்குவோமா இல்லையா? கண்ணியமானவர்களே, மேலானவர்களே, எனவே அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை உண்டு பண்ணிக் கொள்வதற்காக வேண்டி தரப்பட்ட ஒரு மாதம் தான் இந்த ரமதானுடைய மாதம். வீணுக்கும் விளையாட்டுக்கும் வீண் பேச்சுகளுக்கும் வம்புகளுக்கும் பாதை ஓரங்களிலே நேரத்தை காலத்தை கழிப்பதற்காக வேண்டி தரப்பட்ட மாதம் அல்ல. அல்லாஹ் இரக்கத்தோடு அடியார்களாகி எங்களை எதிர்பார்த்து கொண்டே இருக்கின்றான். எனவே நாங்க அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைவோம், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அடிக்கடி கேட்போம். நாங்க செஞ்ச பாவங்களை அல்லாஹ்க்கு முன்னால வச்சு இஸ்திக்ஃபார் செய்வோம். நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹ் தஆலா எங்களோட நெருங்குவான். எங்கட துஆக்களை அல்லாஹ் தஆலா கபூல் செய்வான். 70 வருடமாக யா சனம் யா சனம் யா சனம் என்று ஒரு சிலையை முன்னால வச்சு, அதாவது ஷிர்க்கிலே ஈடுபட்ட ஒரு மனிதன் யா சனம் என்று சொல்வதற்கு பதிலாக யா சமத் என்ற வார்த்தையை சொன்னதனாலே லப்பை அடியானே உனக்கு நான் அடிபணிந்து விட்டேனே என்று சொன்ன ரஹ்மானுர் ரஹீம் தான் நாங்க ஏற்றிருக்கின்ற அல்லாஹ். கண்ணியமானவர்களே, அவன் இரக்கம் உள்ளவன். அவன் இரக்கத்தை விட்டும் நாங்க யாருமே லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், நாங்க யாருமே நிராசையாகி விடக்கூடாது. எனவே முதலாவது ஜுமாவிலே இருக்கின்றோம், இரண்டாவது நோன்பை பிடித்தவர்களாக இருக்கின்றோம். வாழ்க்கையில மாற்றங்களை உண்டு பண்ணிக் கொள்வோம். நோன்பு பிடிக்கின்ற அனைவர்களும் மஸ்ஜிதோடு தொடர்பாகுவோம். முன்பின் சுன்னத்துகளில் பேணுதல் காட்டுவோம். குர்ஆனை கைக்கு எடுப்போம், குர்ஆனை சிந்திப்போம், குர்ஆனை பற்றி பேசுவோம், ஓதுவோம். அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைஞ்ச கூட்டத்தில் அல்லாஹ் எங்கள் அனைவர்களையும் ஆக்குவான். எனவே வல்லா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்து நாங்க பிடிக்கின்ற அந்த நோன்புகளை ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், எங்களை பெற்று வளர்த்த பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, கபராளிகளுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. இரண்டாவது நோன்பை பிடித்தவர்களாக ரமலானுடைய மாதத்திலே முதலாவது ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றோம். ரஹ்மானே, ஏனைய அந்த காலங்களையும் உனக்கு பொருத்தமான முறையிலே ஆரோக்கியமான முறையிலே எந்த தடங்களும் இல்லாமல் எந்த நோயும் இல்லாமல் இஹ்லாஸோடு மன தூய்மையோடு நோன்பு பிடித்து இரவெல்லாம் வணங்குகின்ற பாக்கியத்தை நசீபாக்கி விடுவாயாக. யா அல்லாஹ், ஹைரான ஹலாலான ஹாஜத்துகளை நிறைவேற்றி தந்து விடுவாயாக. மௌத்துகள் பயங்கரமான நோய்களை விட்டும் பாதுகாத்து விடுவாயாக. இந்த ரமலானுடைய மாதத்திலே யார் யாரெல்லாம் நோயாளிகளாக வைத்தியசாலைகளிலே வீடுகளிலே நோன்பு பிடிப்பதற்கு ஆசை இருந்தும் நோன்பு பிடிப்பதற்கு சக்தி இல்லாமல் நோயாளிகளாக இருக்கின்றார்களோ அவர்கள் அனைவர்களுக்கும் ஆஃபியத்தை கொடுத்து விடுவாயாக, பூர்த்தியான நன்மைகளை கொடுத்து விடுவாயாக. யா அல்லாஹ்,
அவர்கள் அந்த நோயிலிருந்து மீண்டு வருவதற்கு நீனே கிருபை செய்திடுவாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஅஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு. வ நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ நஷ்ஹது அன்ன சய்யதனா வ நபிய்யனா مولانا محمد عبده ورسوله. اللهم صل وسلم على رسولك سيدنا محمد وعلى آل محمد وبارك وسلم عليه. أما بعد فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله فإن الله مع الذين اتقوا والذين هم محسنون. فقد قال الله تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله العظيم. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم